2017 இருந்து 2021 வரலும் துணை முதல்வரா பதவி வகித்தவர் தான் நம்ம ஓபிஎஸ். இப்ப அதுக்கு முன்னால 3 தடவை முதலமைச்சரா இருந்தார். எப்போ? ஜெயலலிதா இருக்கிறப்போ. 2001 இருந்து 2002 வரல ஒரு 6 மாசம், 2014 இருந்து 2015 வரல ஒரு 8 மாசம், 2018 இருந்து 17 வரல ஒரு 3 மாசம், இப்படி மொத்தமா சேர்ந்து ஒரு 18 மாசம் 17 மாசம் தான் அவர் முதலமைச்சர் பதவியா வகித்தார். என்னமோ தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தா, முதலமைச்சரா 15 15 வருஷத்துக்கு முதலமைச்சரா இருந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறார் பன்னீர்செல்வம். ஜெயலலிதா அவர்கள் போட்ட பிச்சை, அந்த நேரத்துக்கு சொன்ன பேச்சு கேட்கிற பையனா இருந்தாங்க. அதனால சொன்ன பேச்சு கேட்கிறாங்கிறக்காக பதவி கொடுத்தாங்க. ஜெயலலிதா வந்த பிற்பாடு அப்படியே திருப்பி கொடுத்தாங்க. பரதநாட்டம் நடந்துகிட்டான்னு ஜெயலலிதாவும் பன்னீர்செல்வத்தை பாராட்டிடுச்சு. இப்ப 2017 முதலமைச்சர் கோதாவில் இவர் இல்லை. அதுக்கு முன்னே சண்டை கட்டிட்டு வெளியே போய் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப ஒரு முதலமைச்சரா இருந்த காலத்துல ஊர்ல தண்ணி வச்சு போச்சு. அந்த ஊர்ல தேனி மாவட்டத்துல தேனி ஒரு ஊர்ல தண்ணி இல்லை. இவரு கிணத்துல தண்ணி இருக்கிறதுனால ஊர் மக்கள் எல்லாம் போய் தண்ணி சேர்ந்தருக்கு போனா, தண்ணி சேர்ந்தருக்கு குடிநீர் கொடுக்கறதுக்கு கையாளாகாதவர் தான் பன்னீர்செல்வம்.